பார்க்கடலில் வீற்றிருக்கும் மகாவிஷ்ணுவினால் ஆராதனை செய்யப்பட்டு பிறகு இந்திரன் மூலமாக முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அளிக்கப்பட்ட மூர்த்தம் தியாகராஜர் திருமேனி. அவ்வாறு முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரலோகத்தில் இருந்து கொண்டு வந்த 7 தியாகராஜ மூர்த்தங்களை திருவாரூர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்தார். அந்த 7 ஆலயங்களே சப்தவிடங்க தலங்கள் என அழைக்கப்படுகின்றன. திருவாரூர், திருநள்ளாறு, திரு நாகைக்காரோணம், திருக்காரவாசல், திருக்குவளை, திரு வாய்மூர் மற்றும் வேதாரண்யம் ஆகியவையே சப்தவிடங்க தலங்கள் ஆகும். பொதுவாக சப்தவிடங்க தலங்களையும் தரிசிக்க 2 நாட்களாவது ஆகும். ஆனால் சிவராத்திரி அன்று அனைத்து ஆலயங்களும் காலை முதல் மறுநாள் வரை திறந்திருக்கும் என்பதால் சிவராத்திரி அன்று 7 ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசித்துவிட முடியும். இக்காணொளியில் சப்தவிடங்க தலங்களுக்கும் தலைமை இடமாக விளங்கும் திருவாரூரில் தொடங்கி 7 ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசிக்கும் வழித்தடத்தை காண்போம். காலை சுமார் 6 மணி அளவில் திருவாரூரில் தொடங்கி திருவாரூர் ஆலயத்தில் வீதி விடங்கராக விளங்கும் தியாகராஜரை தரிசித்த பின்பு அங்கிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் திருக்காரவாசல் ஆலயத்தை சுமார் அரை மணி நேர பயணத்தில் அடையலாம். திருக்காரவாசல் ஆலயத்தில் ஆதிவிடங்கராக விளங்கும் தியாகராஜரை தரிசித்த பின்பு 11 கிலோமீட்டர் தொலைவில் திருக்குவளை ஆலயத்தை சுமார் அரை மணி நேர பயணத்தில் அடையலாம். திருக்குவளை ஆலயத்தில் அவனிவிடங்கராக விளங்கும் தியாகராஜரை தரிசித்த பின்பு 5 கிலோமீட்டர் தொலைவில் திருவாய்மூர் ஆலயத்தை சுமார் 20 நிமிட பயணத்தில் அடையலாம். திருவாய்மூர் ஆலயத்தில் நீலவிடங்கராக விளங்கும் தியாகராஜரை தரிசித்த பின்பு 37 கிலோமீட்டர் தொலைவில் வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு ஆலயத்தை சுமார் 1 மணி நேர பயணத்தில் அடையலாம். வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காட்டில் புவனி விடங்கராக விளங்கும் தியாகராஜரை தரிசித்த பின்பு 48 கிலோமீட்டர் தொலைவில் நாகப்பட்டினம் என்னும் திருநாகைக்காரோணம் ஆலயத்தை சுமார் 1.5 மணி நேர பயணத்தில் அடையலாம். நாகப்பட்டினம் என்னும் திருநாகைக்காரோணத்தில் சுந்தர விடங்கராக விளங்கும் தியாகராஜரை தரிசித்த பின்பு 25 கிலோமீட்டர் தொலைவில் திருநள்ளாறு ஆலயத்தை சுமார் 1 மணி நேர பயணத்தில் அடையலாம். திருநள்ளாற்றில் நகவிடங்கராக விளங்கும் தியாகராஜரை தரிசித்த பின்பு 7 சப்தவிடங்க தலங்களின் தரிசனம் நிறைவு பெறும். நவபலியூர் என்று அழைக்கப்படும் 9 ஆலயங்களை தரிசிப்பதற்கான வழித்தடத்தை பற்றி அடுத்த பதிவில் காண்போம்.